அண்மை செய்தி. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி குண்டு அவரினுடைய வலது காதை உரசி சென்றதில் அவருக்கு வலது காதில் இரத்த கசிவும் கூட ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக பென்சில்வேனியா பகுதியில் அவர் பிரச்சாரம் வரக்கூடிய அந்த தேர்தலை முன்னிட்டு அவர் குடியரசு கட்சி சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் உரையாற்றி கொண்டிருந்தார். அந்த பிரச்சார நிகழ்வின் போது ஆதரவாளர்கள் முன்னிலையில் உரையாற்றி கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த துப்பாக்கி சுடக்கூடிய அந்த சத்தமானது கேட்கிறது. அப்பொழுது திடீரென்று அந்த துப்பாக்கி குண்டானது ட்ரம்பினுடைய அந்த வலது காதை உரசி சென்றது. அனைவரும் பதற்றமடைந்து ஒரு பதற்றமடையக்கூடிய அந்த காட்சியும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த துப்பாக்கி குண்டு ட்ரம்பினுடைய வலது காதை உரசி சென்றதில் அவருக்கு அந்த வலது காதில் இரத்த கசிவும் கூட ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக சீக்ரெட் ஏஜென்ட், அதாவது பாதுகாப்பு படையினர், சீக்ரெட் ஏஜென்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு படையினர் ட்ரம்பை சூழ்ந்து கொண்டனர். அப்பொழுது பார்த்தோம்னா அவர் கைகளை உயர்த்தி அந்த காதில் அந்த துப்பாக்கி குண்டு உரசி காதில் ரத்தம் வழிந்த போதும் அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி போராட்டம் தொடரும் என்ற வகையில் அவர் கைகளை உயர்த்தி அந்த ஆதரவாளர்களுக்கு காண்பிப்பார். அதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா அந்த பாதுகாப்பு படையினர் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை பத்திரமாக பாதுகாத்தார்கள். தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட ட்ரம்ப் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பி இருக்கிறார். மேலும் தான் நலமுடன் இருப்பதாகவும் பாதுகாப்பு படையினருக்கு நன்றி எனவும் ட்ரம்ப் தெரிவித்தும் இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.